சொல்லுங்கள், இது மாதிரி நான் வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கிறேன், இந்தியாவுக்கு செஞ்சுருக்கிறேன். எதுவும் செய்யலையே. அவர் சொல்லுங்கள், அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார், என்ன பண்ணார்? மெக்சிகோ நாட்டில் போய் பேசுகிறார். என்ன பேசுனார்? ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓரின சேர்க்கை, கே செக்ஸை நான் ஆதரிக்கிறேன், இந்தியாவில் நான் சட்டமாக்குன்னு சொல்லி பேசினார். பாராளுமன்றம் அமளி துமளியாச்சு. பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாங்க? கடைசியாக அன்புமணி வரைக்கும் ஜாஃபர் ஷேட் அவர்கிட்ட சொல்லி அப்புறம் பேசி நாங்கள் இங்கே நடத்துகிறோம், அவர் வந்து அங்கே போயிட்டார், ஒரு 200 பேர் அடிக்க விட்டார். நாங்கள் பார்த்து போராடுகின்ற பொழுது என்ன செஞ்சாங்க? அரியலூர், விழுப்புரம், வேறு மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து ஒரே அமக்கலம் பண்ணாங்க. அதெல்லாம் பிடிச்சி அவன் யாரான்னு கேட்டால் எல்லாம் வேறு மாவட்டத்துக்காரன். அன்புமணிக்கு வந்து என்எல்சி பற்றி ஒன்றும் தெரியாது, ராமதாஸுக்கு வந்து இடஒதுக்கீடை பற்றி தெரியாது, தெரிஞ்சுக்கவும் இல்லை. நாதஸ்மிரியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் அரசியல் பிரபலம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியோட தலைவரும் சமூக நீதி போராட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிற ஐயா சேனார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இல்லை, போன தேர்தலில் தோற்றுதப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அழுதுனே பேசியிருந்தார். நான் இப்படி போக ஆசைப்பட்டேன், என்னை இப்படி தோக்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி. தேர்தலில் வெற்றி தோல்வின்னு சாதாரண விஷயம். பெரிய பெரிய தலைவர்கள் பல பேர் தோற்றுருக்காங்க. இந்த ஒரு சின்ன தோல்வி கூட அவரால் ஏற்றுக்க முடியல. அவரோட தலைமை பண்புன்றது ரொம்ப கேள்வி. தலைமை பண்பை ஒரு புலிமூட்டையை பூதாகரமாக்கி ராமதாஸ் பண்ணுறான். இது பாரு இந்த இருக்குதுன்னு அப்படியே சுற்றி இருக்கிற கோயா பால்ஸுகள் தூக்கி விடுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லுங்கள், இது மாதிரி நான் வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கிறேன், இந்தியாவுக்கு செஞ்சுருக்கிறேன். எதுவும் செய்யலையே. அவர் சொல்லுங்கள், அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார், என்ன பண்ணார்? சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஏதாவது இந்தியாவில் இருக்க அனைத்து கல்லூரிகளும் 2 இடம், ஒவ்வொரு மெடிக்கல் கல்லூரிகளும் இவர் யாருக்கு வேணாலும் சீட்டு கொடுக்கலாம். தமிழ்நாட்டை சார்ந்த யாருக்காவது கொடுத்துருக்காரா? 25 தியாகிகள் செத்து போனார்களே, அந்த குடும்பம் இன்றைக்கு வந்து கட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு யாருக்காவது ஒன்று கொடுத்துருக்காரா? இல்லையே. அதுக்கப்புறம் அவர் என்ன, அவரை பற்றி சொல்லணுன்னா மிகப்பெரிய பூதாகாரமாக இருந்த 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களை மூடனார். நான் அதை பற்றி டீட்டெயிலாக போனால் போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இதில் இருக்குது இல்லை, கிண்டி கிங் இன்ஸ்டியூட்டை மூடினது யார்? இதில் வந்து இமாச்சல் பிரதேசில் கொசாலா இன்ஸ்டியூட்டை மூடினது யார்? இல்லை வேக்சின் யூனிட் அதெல்லாம். அதே மாதிரி வந்து இதில் நீலகிரியில் பாஸ்டர் இன்ஸ்டியூட்டை மூடினது யார்? 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட அந்த நிறுவனங்கள் எல்லாம் சிரஞ்சி தயார் பண்ணி நம்மளுடைய நோய் எதிர்ப்புக்கும், நாய் கடிக்கும், பாம்பு கடிக்கும், விஷ இதுக்கும் பயன்படுத்தப்பட்டதெல்லாம் மூடிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இவர் வந்து மார்ச் 1ஆம் தேதியோட ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்துட்டார். அப்புறம் அவங்க தோற்று போனாங்க. அடுத்து வந்த குலாம் நபி ஆசாத், இவர் என்ன காரணம் சொல்லி மூடினாரோ அது இல்லை, உடனே திறந்தாங்களா, இன்றைக்கி ரன் ஆகிட்டுருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு தேவையற்ற செயலை இவர் வந்து அமைச்சரான உடனே 380 டேப்லெட்டை பேன் பண்ணுறீங்க. இந்தியா முழுக்க இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, உலக ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டாங்கன்னு. அப்புறம் வந்து ஏன் வந்து அதை வந்து அப்புறம் பேன் லிஃப்ட் பண்ணுற? ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அன்புமணி பேர்லேயே இருக்குது. இப்போ மெக்சிகோ நாட்டில் போய் பேசுகிறார். என்ன பேசுனார்? ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓரின சேர்க்கை, கே செக்ஸை நான் ஆதரிக்கிறேன், இந்தியாவில் நான் சட்டமாக்குன்னு சொல்லி பேசினார். பாராளுமன்றம் அமளி துமளியாச்சு. பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாங்க? கடைசியாக அன்புமணி வரைக்கும் இது வந்து அன்புமணியினுடைய தனிப்பட்ட கருத்து, அதை வந்து நீங்கள் வந்து அதோட முடிஞ்சது. இது பாராளுமன்றத்தில் சட்டமும் மற்றும் இயக்குகின்ற எந்த முகாந்திரமும் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டார். கரெக்டுங்களா? ஸோ ஆமாம், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க எது கேட்டாலும் ரொம்ப மிச்சமாக பேசுவாங்க, துச்சமாக பேசுவாங்க, ஆனால் எதுவும் செய்யறதில்லை. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இவர் பாராளுமன்றத்தில் அவங்க அன்புமணியை போராட்டம் பண்ணார். இவர் அதை பாராளுமன்றத்தில் போய் பேசியிருந்தாருன்னா இப்போ அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு சொல்யூஷனாவது கிடைச்சது. எது இப்போ என்எல்சி போராட்டம் பண்ணார்ல. இல்லை, ஒரு நிமிஷம், அங்கே போய் நான் தான் பிரச்சனை தீர்த்து வச்சுட்டேனே. இப்போ வந்து என்ன பண்ணீங்க? என்எல்சிக்கு போய் பண்ணுறாங்க. என்எல்சி இருக்கக்கூடாது, மூடணும். அங்கே 2 லட்சம் பேர் வேலைக்கு போயிட்டுருக்கான், மறைமுகமாக நேரடியாக. புரியுதுங்களா? இப்போ இது வந்து ரொம்ப நாளைக்கு அதுவும் இருக்காது, அந்த மைன்ஸ் இருக்கிற வரலும் தான். இப்போ நான் தான் அந்த பிரச்சனையை வந்து பூதாகரமாக்கி நான் எடுத்தேன், கோர்ட்டில் வழக்கு போட்டேன். அதை பற்றி நீண்ட பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. இன்னைக்கு கூட தங்கர் பச்சான் சொல்கிறாரு, நான் வந்து அந்த மக்களுக்கு இது பண்ண போகிறேன். ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன், வழக்கை நான் தொடுக்கிறேன். எப்படிலாம் தொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு கிராமம் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த கிராமத்திலே
கந்தன் இருக்கிறான், சுப்பன் இருக்கிறான், இப்ராஹிம் இருக்கிறான், இல்லை வந்து ரஹீம் இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் அங்கங்கே வீடு இருக்குது, குடிசை வீடாக இருக்கிறது. அவனுக்கு மசூதி இருக்குது, அவனுக்கு கோயில் இருக்கிறது, உங்களுக்கு வந்து சர்ச்சும் இருக்கிறது. நீங்கள் வந்து எங்களுடைய இடங்களை அபகரித்து நீங்கள் எடுக்கின்ற பொழுது இதே மாதிரி கிராமங்களை இந்த மாதிரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி பக்கத்தில் 5 கிலோமீட்டருக்கு தள்ளி நீ எங்களுக்கு கான்கிரீட் வீடாக கட்டி கொடுக்குறோம், குளம் இருந்தால் குளம் கொடுக்கணும், இங்கே இருந்தால் கொடுக்கணும். இது இந்தியாவில் இதே கோல் இண்டியா சந்திரப்பூர் பக்கத்தில் பூனேவில் செஞ்சு கொடுத்துருக்கான். ஸோ இதை தான் நான் காரணம் காட்டி இதை மாதிரி செய்யணும்னு சொன்னேன். அடுத்தது, ஒரு ஏக்கர் நிலத்திலேருந்து எடுக்கிற நிலக்கரி வந்து 20 கோடி ரூபாய். நீ 20 கோடி ரூபாய் நீ எடுத்துக்க, எங்களுக்கு வந்து 2 கோடியாவது தரணும் அப்படின்னு சொன்னேன். நீ எனக்கு நிலமாக இது வந்து கொடுக்க வேண்டாம், எனக்கு வந்து ஷேராக கொடு. ஷேர்னா ப்ரெஃபரன்ஷியல் ஷேர். ப்ரெஃபரன்ஷியல் ஷேர் கொடுத்தா அதில் வந்து இவன் நஷ்டமானாலும் லாபமானாலும் கவர்மெண்ட்டில் ஏமாற்றுவானாலும் கான்ஸ்டன்ட் ஒரு இன்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சரி, நீ இந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ணுற, நான் மூடிட போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் நிலங்களை நிறவி எங்களுடைய வாரிசுக்கிட்ட ஒப்படைச்சிடு. இந்தியாவில் யாரும் சொல்லாதது நான் சொல்லி கேட்டேன். இதெல்லாம் பெரிய விஷயம். பெரிய அப்புறம் அது தங்கவையெல்லாம் கொத்தி போட்டு போயிட்டாங்க அப்படியே காடு. ஆமாம், அது வந்து சொல்லி சொன்னோம். இன்னொன்று வந்து சொன்னோம்னா நம்ம வந்து என்ன சொன்னோம், இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இதில் பயன்படுத்தி என்எல்சியை பயன்படுத்திட்டு நீங்கள் விட்டுட்டு போகின்ற பொழுது இப்போ வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது என்ன சொன்னேன், தைவானில் என்ன நடக்குது, சைனாவில் என்ன நடக்குது, கொரியாவில் என்ன நடக்குது, இங்கெல்லாம் என்னென்னா ஒரு வேலையை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு 15 நாள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு ரிப்பீட்டட் ஒர்க்கு தான். அந்த ஒர்க்கை திரும்ப திரும்ப செய்கின்ற பொழுது அதில் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கொடுங்க. நீங்கள் வந்து என்எல்சியில் இருப்பது என்பது என்னன்னு கேட்டால் பெரிய ராக்கெட் என்ஜினியரிங் நாலேஜெலாம் தேவையில்லை. அது ராக்கெட் என்ஜினியரிங் கிடையாது. சும்மா அதுலேருந்து எடுத்து இதுலேருந்து அனுப்பி அனலில் காமிச்சு நீங்கள் எடுத்துடுறீங்க. ஸோ இது ஓட்டுற கிரேன் ஓட்டுற மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயம். அதில் வந்து நீங்கள் ஒரு சூப்பர்விஷன் மற்ற இதுக்கு பெரிய அதிகாரிகள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம போராடினோம். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த ஊர்லேருந்து ரேஷன் கார்டு வச்சிருக்கான குடும்ப அட்டை அவர்களுக்கு முதல்ல வேலை கொடுங்க. இது பக்கத்தில் இருக்க கிராமம், அம்மா பக்கத்து அந்த தாலுக்காவுக்குள்ளே கொடுத்து முடிச்சு விட்ட பிறகு நிலம் கொடுத்தவனுக்கு பக்கத்து அடுத்தடுத்து கொடுத்து முடித்து விட்ட பிறகு அடுத்த தாலுக்காவுக்கு போங்க. அதுவும் இந்த மாவட்டத்துக்குள்ளே இந்த வட்டத்துக்குள்ளே தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து யாரும் சொல்லாதது செய்யாதது பாசிபிலிட்டி. நல்ல விஷயம். அப்புறம் அடுத்தது இன்னொன்று சொன்னேன் நான், நீ வந்து வேற இப்போ வந்து நார்த்தில் மற்றவங்களாம் கொண்டு வந்து இங்கே வேலைக்கு வைக்கிறேன்னா அவங்களுக்கு ஹவுசிங் ப்ராப்ளத்துலேருந்து எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். இப்போ இவங்க ஏற்கனவே வீடு இருக்குது, இங்கே இருந்து பழக்கப்பட்டவன், இதையெல்லாம் விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவான், தவறான வழிக்கு தானே போவான். ஆகவே இதில் வந்து வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்காக செய்கின்ற அந்த தொழிலோடு குடும்பத்தோடு இருக்கின்ற எல்லா சகோதரர்களுக்கும் செய்யணும். இப்போ அதை சார்ந்த தொழிலெலாம் இருக்குல்ல, இப்போ ஆச்சாரி இருக்காரு, அப்புறம் வந்து தட்டான் இருக்கிறாரு, இரும்பு இது பண்ணி சொல்லுவாங்க, பொற்கொள்ளர் இருக்காங்க, அது எல்லாமே துணி சவர தொழிலாளி, சலவை தொழிலாளி, இதை சார்ந்த எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ விவசாயத்தில் செய்கின்ற விவசாய கூலிகளுக்கு கூட நீங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொன்னது நம்ம அந்த மாதிரி உள்ள திட்டத்தை தான் நான் வழக்காக போட்டேன். இங்கே ஹைகோர்ட்டில் போடும்பொழுது இவங்க என்ன பண்ணாங்க, ஒரே ஆர்ப்பாட்டம், 40,000 ஒரு ஏக்கர் வாங்கி கொடுத்துட்டேன். பயிர் வச்சு காயிற டைமில் வரும்போது அவங்க கேஸ் போட்டு, அது நம்ம போட்ட கேஸ் தான். நீதிமன்றம் என்ன சொல்லுது என்று சொன்னால், சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், CN ராமமூர்த்தி அவர்கள் போட்ட வழக்கின் அடிப்படையிலே அங்கே யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் நிலம் கொடுத்தவர்கள் இருந்தால் இந்த வழக்கை உதாரணமாக காண்பித்து, இந்த வழக்கு நாங்கள் 25 ஏக்கர் 4 ஏக்கர் 3 ஏக்கர் நிலத்தை விட்டிருக்கணும், தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் இந்த கோர்ட்டை அணுகினால் நாங்கள் உங்களுக்கு அந்த எவ்வளவு பணம் கிடைக்க வேண்டும் என்பதோடு காம்பன்சேஷன் ப்ளஸ் வேலையை நாங்கள் வழங்குகிறோம் என்று சொல்லி திட்டம் போட்டு அது எல்லாம் ஆன பிறகு தான் நெய்வேலி வேலையை முடிஞ்சு போச்சு. இப்போ எவனும் போராட வேண்டிய அவசியமே இல்லை. இவர்கள் போராடுகின்ற பொழுது என்ன செஞ்சாங்க, அரியலூர், விழுப்புரம், வேறு மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து ஒரே அமக்கலம் பண்ணாங்க. அதெல்லாம் பிடிச்சி போட்ட பிறகு எங்கே போட்டாங்க, மதுரையில் போட்டாங்க, திருநெல்வேலியில் போட்டாங்க. அவன் யாரான்னு கேட்டால் எல்லாம் வேறு மாவட்டத்துக்காரன், கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க, இல்லை வேலைக்கு வேறு மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அந்த மாவட்டத்திலேருந்து வரல. ஓகே. இப்போ அதனால தான் சொன்னேன், அன்புமணிக்கு வந்து என்எல்சி பற்றி ஒன்றும் தெரியாது, ராமதாஸுக்கு வந்து இடஒதுக்கீடை பற்றி தெரியாது, தெரிஞ்சுக்கவும் இல்லை. ஸோ இவர்கள் இதை மாதிரி சொல்லி வெளி பார்வைக்கு தமிழகம் முழுக்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்து விட்டார்கள். ஆமாம், அப்புறம் வந்து 7 மத்திய அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ப்ரெஸ் மாற்றதெல்லாம் கொஞ்சம் எளிது.
இப்போ நான் ஒரு ப்ரெஸ் வச்சு சொன்னால் அதை தடுக்கிறதுக்கு எவ்வளோ பண்ணணுமோ அது செலவு பண்ணுவோம். உங்களால் ஒரு கூட்டமே ஒரு சில இடங்களில் போட முடியல, பிரச்சனை பண்ணுறாங்கன்ற நியூஸில். இல்லை எங்கே நிறைய நம்ம பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொன்னது வந்து இதில் மரக்காணத்தில் வந்து நாங்கள் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிறேன். ராமதாஸில் ஓட விட்டவங்க நாங்கள். அப்போ வந்து அனல் மின் நிலையம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் 2 அனல் மின் நிலையம் வந்து கலைஞர் அவர்கள் வந்து பெற்று கொண்டு வருகிறார். ஒன்று வந்து யூபிஏ கவர்மெண்ட் 1ல் அது நடந்தது. 4000 மெகாவாட் மரக்காணம், 4000 மெகாவாட் வந்து செய்யூர். இது ரெண்டும் சேர்ந்து 8000 மெகாவாட் ஒருங்கிணைந்த அனல் மின் நிலையம் வேண்டும் என்று சொல்லி ஒரு 11 ஆண்டு காலம் என்னுடைய போராட்டம் அந்த பகுதியில் இருந்தது. அப்போ வீடு வீடாக போய் மக்களை சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்டோம். இப்போ வந்து உங்கள் உறவினர்கள்லாம் வெளியூர் வேலைக்கு போயிருப்பாங்க, வெளிநாட்டில் கூட இருக்கலாம், இல்லை எங்கேயாவது வந்து இடம்பெயர்ந்து போய் வேலை சென்னை மற்ற இடத்துல வேலை செய்யலாம். அவங்கெல்லாம் திருவிழாவுக்கு வருவார்கள், திருமணத்தின் போது வருவார்கள், குடும்ப நிகழ்வுகள் போது வருகின்ற பொழுது இதெல்லாம் கொடுங்க இந்த நோட்டீஸை. நாங்கள் வந்து இந்த பகுதி வந்து பொட்டல் காடுனா சால்ட் பிட், இந்த உப்பலங்கள், கழிவேலி நிலங்கள், இந்த கழிவேலி நிலங்களில் வேலிக்காத்தான் செடி கூட வளராது. இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ பெரிய திட்டம், அது வந்து 8000 மெகாவாட்ன்றது உலகத்திலே மிக பெருசு, வேறு எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி உள்ள ஒரு திட்டம் இங்கே செயல்படுகின்ற பொழுது நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போராடும்போது அவர் என்ன பண்ணார், என் பணத்தின் மேல் தான் வந்து பண்ணணும் அப்படி இப்படின்னு ஒரே கலாட்டா பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணார். நாங்கள் வந்து தேதி வாங்கியிருந்தோம் மரக்காணத்தில். அவரும் தேதி, ஏன்னா அவங்க மத்திய அமைச்சரவையில் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் பெரிய இது பந்தா பாண்டி என்ன கேட்குறதுனாரு. நான் சொல்லிட்டேன், நான் முதல்ல தேதி வாங்கிட்டேன், அவன் ஒரு கீழ்சிவரி அந்த பக்கம் எங்கே ஓட சொல்லு, இங்கெல்லாம் வந்து வந்த வேலையை வச்சக்கூடாது. அப்போ ஏடிஜிபி இவர் இருந்தார், ஜாஃபர் ஷேட், அவர்கிட்ட சொல்லி அப்புறம் பேசி நாங்கள் இங்கே நடத்துகிறோம். அவர் வந்து அங்கே போயிட்டார், ஒரு 200 பேர் அடிக்க விட்டார். நாங்கள் 10,000 20,000 பேர் வந்தோன்னு ஓடிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அவங்க மிரட்டுவாங்க. இந்த தமிழகத்தினுடைய இப்போ என்னாச்சு, 40,000 கோடியில் முடிய வேண்டியது 2 லட்சம் கோடியில் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்த மாதிரி அந்த டிலேவால பல பேருக்கு வேலை வாய்ப்புமே போச்சு. வேலை வாய்ப்பு போகிறதுல என்ன முடிஞ்சு கரண்ட் வந்திருக்குமே. இவங்க சொல்லுவான் கரண்ட் இல்லை, இந்த ஆட்சியில் கரண்ட் இல்லை, பத்தலை. பொருளாதார வளர்ச்சின்னா எதெல்லாம் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்துடும் அதெல்லாம் நீ தானே தடை பண்ணுற. ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன், அதுக்கு என்ன சொன்ன, வரவே கூடாது, எதுக்கு எடுத்தாலும் சரி நான் இருக்கிற வரலும் வராது, ஒரே கலாட்டா பண்ணியா. அது வந்து சீக்கிரமாக 2000 கோடியில் முடிய வேண்டியது 20,000 கோடியில் செலவாகி இப்போ தான் முடிஞ்சுது. அப்போ வந்து யார் அழிச்சாட்டியம் பண்ணுறது, பொருளாதார வளர்ச்சி யார் தடை பண்ணுறது? இந்த அனல் மின் நிலையத்துக்கு அப்புறம் வந்து சேட்டலைட் டவுன், துணை நகரம் வந்தால் என்ன, துணை நகரம் வருகின்ற பொழுது அதனுடைய வளர்ச்சி என்பது வேறு மாதிரியாக இருக்கும். துணை நகரம் வரவே கூடாது, எதுக்குமே வரக்கூடாது. ஆனால் அப்புறம் எப்படி வளர்ச்சி வரும்? அவங்கவுங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிட்டு அந்த நேரத்தில் வந்து வாங்கின காசுக்கு கூவிட்டு போக வேண்டியது. இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த அனல் மின் நிலைய போராட்டமாக எது எடுத்தாலும் நீங்கள் 8 வழிச்சாலையுமே அப்படிதான் போன எலெக்ஷன் இல்லை அதுதான். அப்புறம் 8 வழிச்சாலை என்ன பண்ணாங்க, நாங்கள் வர முடியாது, அதெல்லாம் எப்படி சார் நிறுத்த முடியும்? 8 வழிச்சாலை இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, குறுகிய பயண சாலை, அதுதான் ஏதோ ஒரு டைம் பீரியட் அது மாதிரி பண்ணுறாங்க. ஒரு மத்திய அரசு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா மத்திய அரசு சொல்கிறதா மாநில அரசு கேட்கணும். இப்போ கூட என்எல்சியில் வந்து என்ன சொல்கிறான், அவன் ஆர்டர் போட்டு பணம் அனுப்பிட்டான், வந்தவொடனே எடுத்து கொடுக்கணும், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதை தான் சொல்ல வரேன், திரும்ப சொல்ல, ஏன்டா மக்களை வந்து நீங்கள் வந்து திசை திருப்புறீர்கள், மக்களுக்கு ஏன் தவறான தகவலை கொடுக்குறீர்கள்? மக்கள் வந்து இன்னும் இந்த அரசு செய்யல, அந்த அரசு அவன் சொன்ன தலையை எடுத்து வாங்கி தான் கொடுக்கணும். இந்த 8 வழிச்சாலை இப்போ என்னாச்சு, இப்போ என்ன எதிர்ப்பாங்களா? அங்கே போய் இப்போ வேற நீங்கள் எது இருந்தாலும் வந்து எப்படி நடக்கும்? சொல்கிறத செஞ்சு தானே அவனை மத்திய அரசு சொல்கிறதே மாநில அரசு செய்யணும். அதுதான். இல்லைன்னா முதல்ல அதை நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நடுவில் நிறுத்த முடியாது. இந்த பரந்தூர், அந்த பரந்தூர் வந்து அதெல்லாம் இது ஏற்கனவே என்ன பண்ணாங்க, கிரீன் ஏர்போர்ட்டு, அதுவும் வராமல் காஞ்சிபுரம் பக்கத்தில் அது ஒரு கலாட்டா பண்ணி விட்டாங்க. இது மாதிரி இதனால் என்ன ஆகுதுன்னா, நிலங்களுடைய விலைவாசி மேலே ஏறுது, எல்லாம் போகுது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து ஒரு நெடுஞ்சாலைத்துறையில் வந்து எடுக்கிறாங்கன்னா முன்னாடியெல்லாம் வேறு ரேட்டு, இப்போல்லாம் வந்து மார்க்கெட் ரேட் மாதிரி 3 மடங்கு கொடுக்குறான். அதை வாங்கிட்டு பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த இடங்களை எடுக்கின்ற பொழுது அந்த இடங்களை எடுத்த ஓரமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது உள்ளே போய் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய இடத்த எடுத்து அவங்களுக்கு 60 இவங்களுக்கு 40 பிரித்து அங்கேயே அவங்கள குடியமர்த்தணும், இல்லை நிலங்களும் கொடுக்கணும். அது மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணி செய்கிற அரசியல்வாதிகளோ அந்த மாதிரி பேசக்கூடிய நாலேஜ் உள்ளவங்களோ இப்படி பண்ணணுன்றதே இல்லை. ஒன்றில் வந்தால் உனக்கு காமன் செயின் வந்தால் வாங்கிக்கணும் ஓடிப்போம்,
அதுதான் நடக்குது. அதுலயும் ஒரு சில கட்சிக்காரங்க வக்கீல வச்சு வாதாடிட்டு அதில் பங்கு வாங்கிக்கிறாங்க விவசாயிகள் கிட்ட. ஆமா, அது உண்டுதான். அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு தேசிய கொள்கை வந்து நம்ம வச்சிருக்கோம். எங்களுடைய கட்சி அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சிக்கு தனிப்பட்ட சிறப்பான கொள்கைகள்லாம் இருக்குது. நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இந்திய அளவில் தமிழ்நாடு அளவில் நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் இருக்கணும்? சரி, நமக்கு வந்து கட்டமைப்பு ஏற்கனவே வந்து இந்த தமிழகத்தில் வந்து நகரங்கள் நிறைந்த ஒரு மாநிலம். ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா நீங்கள் எப்படியும் ஒரு ஊரை பார்த்துடலாம், பெரிய ஊர். லைட்டு கீட்டு முன்னாடியெல்லாம் கிடையாது. முன்னாடி வேறு இப்போ இருக்கிற இந்தியாவில் மற்ற ஸ்டேட்டில் அது கிடையாது, வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இந்த பிடிஎஸ் சொல்லுவாங்கள்ல, இந்த ரேஷன் கடை மூலமாக உணவு விநியோகம் பண்ணுறது. அது அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து இதில் இருக்கிறதுனால நம்ம ஒரு 36 அவார்டு கொடுத்தா 35 வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே காலங்காலமாக நடந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி உள்ள இடத்துல வந்து எப்படி வரணும் அப்படின்னா, நமக்கு வந்து எதெல்லாம் டேப் பண்ணணும். சரி, வந்து கேட்டில்னா செல்வங்கள், ஆடு மாடுகள், அதெல்லாம் அதுலேருந்து வர்ற பாலை வச்சு நம்ம வந்து இந்தியாவில் இப்போ நம்ம பெரிய இடத்துல இருக்கோம். உலகளாவிய அளவில் பெருசாக இருக்கலாம், இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுறதுக்கு வரணும். அது வந்து வெண்மை புரட்சி, ஒயிட் ரெவல்யூஷன். அடுத்தது வந்து நமக்கு நல்ல நிலங்கள் வந்து பயிர் வைக்கிறதுலாம் இருக்குது. அதில் வந்து 2 வருமானம் வர்ற மாதிரி உள்ள திட்டங்களை தீட்டி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்து க்ரீன் ரெவல்யூஷன் பண்ணணும். இப்போ வந்து சைனா தான் உலகத்திலேயே 2 வருமானம் கொடுக்குறான். ஒன்று விவசாயம் பண்ணி வர்ற பணத்தை கொண்டு போய் ப்ராடியூஸ்லாம் இருக்குல்ல, அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸை கொண்டு போய் அதை கொடுத்துட்டு கேட்டால் அவன் வந்து 1 லட்ச ரூபான்னு சொல்லி கொடுத்துருவான். நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அந்த 1 லேக்னு. அதை கொண்டு போய் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தா அவன் 1 லட்ச ரூபா கொடுப்பான். அதான் உலகத்திலே 2 வருமானம். இங்கே சொல்கிற வருமானம் வேறு, நான் 2 அடி வருமானம், வேல்யூ ஆடட் குட்ஸ், அது இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறது வேறு மாதிரி இருக்கணும், நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். சரி, 3வது வந்து கல்வி புரட்சி வந்து தான் ஆல்ரவுண்ட் ரெவல்யூஷன். எல்லாத்துக்குமான ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து கல்வி மட்டும்தான். இப்போ ஒரு சாதாரணமாக இருக்கிறாங்க, ஒரு கால் தாங்கலாக நடக்கிற முருகன் வந்து எப்படி ஃபஸ்ட்டு வராரு இல்லையா? அறிவு எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. சரி, ஒரு நரிக்குறவு மாணவன் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கிறான், அவன் படித்து எப்படி ஃபஸ்ட்டு வரான்? அவனுக்கு வந்து எப்படி அரசாங்கம் விதியை மீறி அவன் வந்து ஹைவேஸ் ரோடு மேலே குடியிருக்கிறாங்க, டென்ட் அடிச்சின்னு, அவனுக்கு மட்டும் கரண்ட் எப்படி கொடுத்தாங்க? ஸோ இது மாதிரி வந்து அறிவு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. தொழில் புரட்சி, இப்போ வந்து உலகளாவிய அளவில் வந்து எங்கே வேணாலும் போடலாம். மனிதர்கள் தான் பெரிய ரிசோர்ஸ். இப்போ மனித செல்வங்கள், வளங்கள் வந்து உலகளாவிய அளவில் போய் வேலை செய்கிறான். உலகத்தில் 195 நாடுகள் இருக்குது. 195 நாளில் தமிழர்கள் போகிறாங்க, இந்தியாவில் இருக்க போய் வேலை செய்கிறாங்க, அவங்க வருமானம் ஈட்டுறாங்க, அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து தொழில் புரட்சியை நம்ம பண்ணணும், கல்வி புரட்சியை பண்ணணும். ஸோ இந்த 4 முனை புரட்சியை ஒரு சேர செய்து ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதாரம் போய் சேர வேண்டும் என்ற பொருளாதார புரட்சியை முன்னெடுக்கிற கட்சி எங்கள் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி. ஸோ நிறைய பேர் கட்சி ஆரம்பிப்பாங்க, கொள்கை கேட்டால் சொல்ல மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. இது மாதிரி வர்றதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் போராடி இருக்கிறோம். போராடித்தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.